கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 2 வாசகங்களும் 2 பிறப்பின் முன் அறிவிப்பை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம், இஸ்ராயேல் மக்கள் குலத்திலே நிறைய பேர் இருக்க ஆண்டவர் தான் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை அணுகுகின்றார். மனோவாகு என்பவரிடம் அவர் செய்தியை அனுப்புகின்றார். மலடி என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், எனவே நீ கவனமாயிரு என்று சொல்லி சிம்சோன் என பெயரிட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே பாருங்கள், அபியா குலத்தை சார்ந்த ஜக்கரியா என்பவருக்கு ஒரு காட்சி அருளப்படுகிறது. கபிரியேல் வானதூதர் தோன்றுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பார், அவர் இப்படியெல்லாம் இருப்பார், ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக அவர் வருவார் என்று சொல்லி அவருக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கின்றார். இந்த 2 நிகழ்வுகளும் ஓரளவுக்கு ஒன்றை ஒன்று சார்ந்து ஒத்து இருப்பதை பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் ஒரு கருத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பிறப்பு என்பது ஒரு புதிய ஒரு தொடக்கம், அது ஒரு படைப்பு. இந்த படைப்பு என்பதை இறைவன் செய்கின்றார், பிறப்பு என்பதை மனிதன் செய்கின்றான். அது என்ன படைப்பு, அப்புறம் என்ன பிறப்பு என்று நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, படைத்தல் என்று சொன்னால் கிரியேஷன். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? லத்தீன் மொழியிலே எக்ஸ் நிகிலியோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாமலிருந்து உருவாவதுதான் படைப்பு. இது யார் மட்டும்தான் செய்ய முடியும்? கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். எனவே தான் அவரை படைத்தவர் என்று சொல்கின்றோம், கிரியேட்டர் என்று சொல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வேறு யாரும் இதை செய்ய முடியாது. எப்படி ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு பொருளை அல்லது ஒரு உயிரை நாம் உருவாக்க முடியும்? முடியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, மூலப்பொருள் என்பது இருக்கிறது என்பதை எல்லா தத்துவங்களும் ஒத்துக்கொள்கின்றன. அன்புக்குரியவர்களே, இதை நம்முடைய இந்து சமயத்திலே கூட பிரகிருதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் அதுதான் மூலப்பொருள், அதிலிருந்து தான் எல்லாம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அறிவியல் கூட அப்படித்தான் சொல்கிறது. இந்த பூமி எப்படி வந்தது, இந்த உலகம் எப்படி பிறந்தது என்று சொன்னால் அது சூரியனிலிருந்து நெருப்பு கோள் பிழம்பு என்பது பிளந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த சூரியன் எப்படி வந்தது, அது விளக்கம் அறிவியலில் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, அறிவியல் என்பதை நாம் பிறப்பு என்று சொல்கின்றோம். ஆனால் இறைவன் என்பவரை படைப்பு என்று சொல்கின்றோம். படைத்தல் என்பது ஒன்றுமில்லாமலிருந்து உருவாவதுதான் படைத்தல், படைப்பு. இதை செய்கின்றவர் படைத்தவர். இதுதான் கடவுள் செய்கின்ற மேலான ஒன்று. ஆனால் பிறப்பு என்பது அது மனிதனை சார்ந்தது. உதாரணமாக, கடவுள் படைத்தாலும் கூட சில நேரங்களிலே மனிதன் அழிப்பதற்கு கூட அவனுக்கு சுதந்திரம் உண்டு. இந்த உலகத்திலே அந்த உயிர் பிறக்காமல் இருப்பதற்கு அழிக்க கூட அவனுக்கு மனம் உண்டு. இதைத்தான் கருக்கலைப்பு, அபார்ஷன் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். எனவே தான் அதை செய்யக்கூடாது என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த 2 நிகழ்வுகளிலும் படைப்பு என்பதை கடவுள் செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சிம்சோன் இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்களா? வேண்டியிருப்பார்கள், கண்டிப்பாக அவர்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆனால் கடவுளாக முன்வந்து இந்த படைப்பை அவர்கள் வழியாக செய்கின்றார். அதே போன்று ஜக்கரியா, கண்டிப்பாக ஜக்கரியா அதற்காக வருத்தப்பட்டிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார், வேதனை அடைந்திருப்பார், பிள்ளை இல்லையே என்ற ஒரு குறைபட்டிருப்பார். ஆனால் கடவுளாக முன்வந்து உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வகையில்தான் படைப்பு என்ற அடிப்படையில்தான் குழந்தையினுடைய உயிர் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடை.
இதை நாமாக வேண்டி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விட இறைவனாக முன்வந்து நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைக்கும் அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கவில்லை. எப்படி இந்த கரு உருவாகிறது, அது கூடிய பிறகு உடனடியாக அது உயிர் பிறக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கும் அறிவியல் ஆய்வாளர்கள் அதை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அது உயிர் பிறக்கிறது என்பதை மட்டும் கண்டுபிடிக்கின்றோம், அது அறிவு. ஆனால் உயிர் எப்படி பிறக்கிறது என்பதுதான் படைப்பு. எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்திலே புதிய உயிர்களை அனுப்புகின்றார். ஒருவேளை நாம் அதற்கு உதவியாக இருக்கலாம், அதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்து இருக்கிறார். ஆனால் படைப்பு என்பது, உயிர் என்பது அவரை பொறுத்து இருக்கிறது. அவர் நமக்கு கொடுக்கின்றார். பல நேரங்களிலே நமக்கு குடும்பங்களிலே குழந்தைகள் என்பவர்கள் இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு வருத்தம் இன்றைக்கு இருந்தாலும், அன்றைக்கு அவர்களிடம் இருந்த அதே வருத்தம் இன்றைக்கு நமக்கு இருந்தாலும், கடவுள் கொடுக்கின்ற ஒரு கொடை, அவர் விரும்புகிறார், அவர் நமக்கு அளிக்கிறார் என்ற அந்த ஒரு கருத்தை, கண்ணோட்டத்தை நாம் முதலிலே வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், கவனமாயிரு, நீ இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு வானதூதர் அறிவுறுத்துகின்றார். அதே போன்று இந்த செக்கரியாவுக்கு வானதூதர் சொல்கின்றார், அவர் இப்படியெல்லாம் இருப்பார், அப்படியெல்லாம் இருப்பார் என்று சொல்லி அடையாளமாக அவர் பேசாமல் இருப்பதற்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இப்படி நீங்கள் இருக்க வேண்டும், இருந்தால் அந்த குழந்தை பிறக்கும். எனவே படைக்கின்றவர் இருக்கின்றார், அதை செய்கின்றார். ஆனால் பிறக்க வைக்க இருக்கின்றவர்கள் நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும். இதுதான் அன்புக்குரியவர்களே, 10 மாதம் ஒரு தாய் குழந்தையை பேணி வளர்க்கின்றார், அதற்கு தந்தை உதவி செய்கின்றான், கணவன் உதவி புரிகின்றான், உடன் இருக்கின்றான் என்றெல்லாம், இதெல்லாம் இந்த ஒரு அடிப்படையில் தான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உயிர் என்பது கடவுளுடைய கொடை. யாரை எப்பொழுது அனுப்பணும் என்பது ஆண்டவருக்கு தெரியும், அவர் அனுப்புகிறார். அதற்கு நாம் கருவிகளாக இருக்கின்றோம், உதவியாளர்களாக இருக்கின்றோம். அவரை பிறக்க வைப்பதற்காக இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று வானதூதர் நம்மையும் நம்முடைய ஒத்துழைப்பையும் கேட்கின்றார் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறக்கின்றார். இந்த உலகத்திலே அவர் புது படைப்பாக வருகின்றார். அந்த புது படைப்பை உருவாக்கியது தூய ஆவியானவர் என்பதை உணர்ந்துதான் அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று சொன்னார். 10 மாதம் அந்த குழந்தையை தன்னுடைய உதரத்திலே சுமந்து அவர் இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு மீட்பராக உலகிற்கு வருகிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த மீட்பர் ஆண்டவர் இயேசுவை நாம் வரவேற்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம், மெஸ்ஸியாவாக அவரை போற்றி புகழ்கின்றோம். இன்றும் இந்த உயிர் இறைவனால் உருவாக்கப்படுகிறது என்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். உயிரை மதித்து போற்றி ஆண்டவருக்கு நன்றியாக என்றைக்கும் இருப்போம். ஆமென்.